என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. அதைத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கூறினேன். காலங்காலமாக பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிகாலை வேளையில்தான் காரியங்களெல்லாம் நடைபெறுகிறது. திருமணம் நடைபெறுகிறது, கோவிலுக்கு செல்கின்றோம், இன்ன பிற வீட்டிலே நடைபெறுகிற கிரகப்பிரவேசம் போன்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் அதிகாலையில் தான் நடைபெறும். ஆகவே நமது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான கலைக்கு காலையிலே செய்வது உங்கள் உடல்நலத்துக்கும் மனநலத்துக்கும் நல்லதாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு 49 வயதுடைய ஆசிரியர் கிஷோர் என்பவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து 2 மாதமாக நமது பயிற்சி சாலையிலேயே ஆசனங்களை பயின்று வருகிறார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் இந்த 2 மாதத்திலேயே பல அற்புதமான ஆசனங்களை வயது 49 ஆனாலும் தனது குழந்தைகளுக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுத்து அவர்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று 2 குழந்தைகளுக்கு தகப்பனானவர் அந்த குழந்தைகளோடு வந்து தானும் செய்வார், குழந்தைகளும் செய்யும். அதைத்தான் பார்க்க வேண்டும். அவர்கள் இப்பொழுது விபரீத கரணி என்னும் அற்புத ஆசனத்தை செய்ய போகிறார்கள். அதோடு அலாசனையும் சேர்த்து செய்வார்கள். என் அருமை சீடர் கிஷோர் அவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நேராக நீட்டி எங்கே நீங்கள் விபரீத கரணி ஆசனத்தை செய்யுங்கள். பாருங்கள், அசால்ட்டாக 49 வயது மனிதர் செய்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே 2 வயது, 7 வயது, 13 வயது, அதற்கப்புறம் 23 வயது, 40 வயது, 49 வயது, வயது வித்தியாசம் இல்லாமல் இங்கே இந்த கலையை செய்து காட்டியிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். யோகாசனத்திற்கு வயது ஒரு காரணமாக அமையக்கூடாது. எந்த வயதிலும் செய்யலாம், எந்த வயதிலும் நம்ம ஆரோக்கியத்தை மேற்கொள்ளலாம், வயதை நீட்டித்துக் கொள்ளலாம், நோயற்ற வாழ்வுக்கு வழி தேடலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே ஆலாசனம். இறக்குங்க. தலை தொடுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு தலையை தொட வேண்டாம். அந்த நிலையில் இருந்தாலே போதுமானது. மெதுவாக கீழே இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டுங்க. பாருங்கள், ஒரே மூச்சில் அப்படியே தூக்கிட்டார். சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டெக்ஸே 1 டன் 2 டன் இருக்கும், தூக்க முடியாது. எப்படி அது தூக்குறது? அதுக்காக நாங்கள் அதுக்கு ஒரு பெட்டே வச்சுருக்கோம். அந்த பெட்டில் தான் பண்ணணும். அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்க வேண்டுமே. என்றைக்கு அவங்க இடுப்பு பட்டெக்ஸ் எல்லாம் குறைச்சி என்றைக்கு இந்த ஆசனத்தை பண்ணுறது? அதனால் ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு மெத்தை அதில் போட்டு இந்த நிலையை கொண்டு வந்து வெகு சீக்கிரமாக பட்டெக்ஸு அந்த வயிறு எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய நிலைமைக்கு அந்த விபரீத கரணி மெத்தையை ரெடி பண்ணிடுவோம். அதில் போட்டே பல்லாயிரக்கணக்கான நோய்களை நீக்கக்கூடிய தன்மை வந்து விடும். அலாசனம் போடுங்க. முடிந்த அளவு தரையை தொட வேண்டும் என்பதல்ல. பாருங்கள், கழுத்து சிறிய அளவாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆலாசனம் வருவது கொஞ்சம் கடினம். ஆகவே மெதுவாக கொண்டு வர வேண்டும். ஒரு ஸ்டூல், சின்ன ஸ்டூலு, பெரிய ஸ்டூலு, தலையணைகளை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தரைக்கு கொண்டு வர வேண்டும். இல்லைன்னா கழுத்து வலி வந்துடும். ஈஸ்வரம் ஃபோலியோ, மூக்கடைப்பு, பிராங்கட்டிஸ், தும்மல், அடுக்கு தும்மல் இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் ஆலாசனம். மெதுவாக இறக்குங்கள். விபரீத கரணியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. விபரீதம் என்றால் என்ன? ஆச்சரியப்படத்தக்க நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய காரணத்தினால் விபரீத கரணி என்று சொல்கிறார்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது பார்க்கின்ற ஆண் பெண் சகோதர சகோதரிகளே, ஆசனம் என்பது வயது வித்தியாசமே கிடையாது. எந்த வயதிலும் ஆசனத்தை பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்கிக் கொள்ளலாம், சிரமங்கள் வராமல் தடுத்து கொள்ளலாம்.
அதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த நோயையும் நீக்கிக்கொள்ள தன்மை ஆசனத்துக்கு உண்டு என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். 49 வயதிலும் தமது குழந்தைகளோடு இங்கே வந்து இந்த ஆசனத்தை பழகி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எவ்வளவோ மருத்துவ செலவை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நமக்கு இந்த கலை ஏற்படுத்தும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை விடாமுயற்சியுடன் பழகி நீங்கள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.